மச்சான், என் ஜாக்கி ஜெட்டு காணண்டா. என் ஷூ கூட காணண்டா. அது மட்டுமா காணோம்? என் ஜீன்ஸ் பேண்ட்டும் தான் காணோம். இவங்க காணும்னு சொல்ற எல்லா பொருளும் இவன் கிட்ட தாங்க இருக்கு. இவன் தான் வெங்கி. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் படத்தோட ஹீரோ இல்லங்க, என்னோட ஃப்ரெண்டு. இதோ எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம பக்கத்துல ஒரு பைக் வருது, அது நான் தாங்க. என் பேரு சிக்கி. இந்த படத்தோட ஹீரோவே நான் தாங்க. என்னோட ஃபுல் நேம் சிதம்பர கிருஷ்ணன். நான் தான் ஷார்ட்டா ஸ்டைலா சிக்கின்னு வச்சுக்கிட்டேன். இந்த வயசுல ஒரு ஐடி ஜாப், கை நிறைய சம்பளம், ஒரு பைக், இவ்வளவும் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட ஜாலியா சேர்ந்து சுத்துற சுகமே தனிதாங்க. இப்போதைக்கு இதாங்க என்னோட ஒரே ஆசை. ஆனா என் ஃப்ரெண்டு வெங்கிக்கு எந்த பொண்ணுனாலும் ஓகே தாங்க. இப்ப கூட பாருங்க. ஏய் என்னடா, டேய் எங்கடா போற? கொஞ்சம் வெயிட் பண்ணு மச்சி. வெங்கி, நான் கிளம்பிடுவேன். இருடா. எக்ஸ்கியூஸ் மீ, 12B பஸ் வருமா? ஃபர்ஸ்ட் 12B பஸ்ல இங்க வராது. பஸ் தானே கேட்டேன், கிஸ்ஸா கேட்டேன். அப்போ 13B வருமா? நான் என்ன ரூமுக்காக கூப்பிட்டேன். இங்க 13B பஸ் எல்லாம் வராது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உட்பி வந்துருவாரு. உட்பியா? மச்சான், அதுக்குள்ள புக் பண்ணிட்டாங்கடா. ஹாய் செல்லம். இவர்தான் என் உட்பி. உட்பியா? சர்க்கஸ்ல ஒரு பஃபூன் மாதிரி இருக்கான். சாரி செல்லம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேடா செல்லம். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. போலாமா செல்லம்? பை. எக்ஸ்கியூஸ். போதும் வாடா. மானம் கெட்டவன்டா நீ. பின் என்னடா மச்சி, அங்க பாடுறா, திங்க தெரியாதவனுக்கு எல்லாம் பண்ணு கிடைக்குது. டேய், உனக்கே ஓர தெரியல. ஆபீஸ் போற கேப்ல உனக்கு எதுக்கு மச்சான் இந்த கிளிப்பு? மச்சி, வீட்டுல இருக்க பெருசுங்க எல்லாம் சேர்ந்து எப்படியும் ஒரு
ஃபிகரா பார்த்து நம்ம தலை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு குட் ஃபிகரா பார்த்து ரூட் போட்டு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணும். அதான் என் லட்சியமே. அதுக்காக தான்டா பண்ணு கலையறேன். இது பொண்ணு கலையறேன். மச்சான் நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. அம்மா கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன். அம்மா கூப்பிட்டாங்களா? எதுக்குடா? எங்க அம்மாடா? ஓ உங்க அம்மாவா? அம்மா கூப்பிட்டா கண்டிப்பா போயிட்டு வந்துடணும். அந்த மேட்டர் தானே வந்து சொல்றேன். டேய் சொல்லிட்டு போடா. டேய் 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 வாமா. வரோம் பாரு இந்த நேரத்துக்கு. ஏண்டா இன்னைக்கு மேடா லேட்டா வரணும்? பொண்ணு பார்க்க போறோம் தெரியும்ல, கொஞ்சம் சீக்கிரமா வந்தாதான் என்ன? சீக்கிரம் வந்தா மட்டும் மனசு பிடிச்சு போன காட்டிட்டு போற. ஏமா நீ வேற வந்து வண்டியில ஏறு. ஏறுமா. டேய் நீ நினைச்ச மாதிரியே நான் பாத்து வச்சிருக்கிற பொண்ணு சூப்பரா இருக்க போறா பாரு. எப்ப பார்த்தாலும் இதத்தமா சொல்ற. இந்த தடவை பாரு நீ. சரி போலாம், பாத்து போடா. ஏண்டா நானும் எத்தனையோ பொண்ணுங்களை உன்கிட்ட காமிச்சிட்டேன். ஒரு பொண்ணையும் உனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றியே. அப்படி எந்த மாதிரி பொண்ணு தாண்டா எதிர்பார்க்கற? அப்படி கேளுமா. ஒரு பொண்ண பார்த்த உடனே அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவ பின்னாடியே சாரி 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 சாரி. என்னடா இது போகும்போது அபசகுனமா? பாத்து விட்டுடா. சாரி சார் சாரி சார். ஏன்டா இப்படி பண்ற? பொண்ணெல்லாம் அப்புறம் வர்ணிக்கலாம், முதல்ல ரோட்ட பார்த்து ஒழுங்கா ஓட்டுறா. அம்மா போமா. ஆபீஸ்ல அவனுக்கு நிறைய வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. பையன் எங்க ஒர்க் பண்றாரு? இன்ஃபோடெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்பதான் ப்ரமோஷன் கூட கிடைச்சது. நல்ல எனக்கு ஒரே பையன், ரொம்பவே பொறுப்பான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தங்கமானவன். கொஞ்சம் குடிக்க தண்ணி. சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த முறையாவது சரின்னு சொல்றா. சரிம்மா. தேங்க்ஸ் அக்கா. இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. பொண்ண நல்லா வளர்த்திருக்கீங்க. என்னடா ஜாதகம் எல்லாம் பாப்பீங்கல்ல, என்னடா வேணும்? பொண்ணு வர சொல்லுமா. இப்ப வந்து தண்ணி கொடுத்தால, அவ தாண்டா பொண்ணு. இதான் பொண்ணா? பிடிச்சிருக்காடா? இப்ப புரியுதுங்களா? இதுதாங்க என்னுடைய ப்ராப்ளம். டேய் பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி பொண்ணோட போட்டோ எல்லாம் பார்க்க மாட்டியா? இல்லடா, பொண்ணு போட்டோ காமிச்சா பொண்ணு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போட்டோவே காட்டுறது இல்லடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடணும். எரிச்சலா இருக்கு மச்சி. போட்டோ காட்டிட்டா மட்டும் கீச்சிருவாரு. டோன்ட் வரிடா. நெக்ஸ்ட் டைம் எங்க யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போ மச்சான். டெஃபினட்டா உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆகும். வேணாண்டா தாடி. வாட் மச்சான்? வாட் ஒரு வாட்டி இந்த டோமரை கூட்டு போய் என்னாச்சு தெரியுமா? யாரு? பரதேசியே தான். ஞாபகம் இருக்கடா உனக்கு? அந்த தம்பி யாருங்க? என் கூட ஒர்க் பண்றாரு. என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. ஓஹோ. மாப்பிள்ள தம்பி என்ன பண்றாரு? ஐடில வேலை செய்யறான். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஆபீஸ்லயே இருப்பான். இங்க கூட்டிட்டு வர நான் பட்ட பாடு இருக்கேன். சரி. பொண்ண கொஞ்சம் வர சொல்றீங்களா? பொண்ணு கொஞ்சம் வர சொல்லுமா. டேய் டேய், பொண்ணு எனக்கு பக்கம் வந்திருக்கும்டா ப்ளீஸ். ஓ சாரி மச்சி. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாப்ல? ஒண்ணு இல்ல சார், சும்மா. ஓகே ஓகே. இந்த பொண்ணையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்றா. பொண்ண பிடிச்சிருக்கா? ஓகே தானே? என்ன மாப்பிள்ள தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு சூப்பருங்க, சும்மா நச்சுன்னு இருக்கு. அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க சரியில்லைன்ட்டு பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. So sad. எல்லாம் வேணாம். So sad. மச்சான் ஹேவ்டா. டாடி இப்ப சூப் ரொம்ப முக்கியம். ஏண்டா? டேய் மச்சி நீ சூப் பாய்டா. சூப் பாய் சூப் குடிக்கணும்னு தனுஷே சொல்லிருக்காரு. கரெக்ட் மச்சி. டேய் மச்சி உங்க அம்மாவை சொல்லி குத்தான்லடா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல 50% ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்கூல்லே அட்வான்ஸ் புக்கிங் ஆயிடுறாங்க. பேலன்ஸ் 50%ல இருக்கிற ஒரு 30% காலேஜ்லயே பிக்கப் ஆகி போயிடுதுங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 20% எப்படியாவது கவர் பண்ணலாம் நினைச்சா அதுங்களும் ஐடி ஃபீல்ட்ல போய் சேர்ந்துறாளுங்க. இதையெல்லாம் மீறி முயற்சி பண்ணலாம்னா இங்க இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆன் சைட்டு கூட்டு போறேன் புது ப்ராஜெக்ட்னு பொண்ணுங்க மனசை மாத்தி அவளுங்களையும் கவர் பண்ணி கூட்டு போயிடுறானுங்க. பேலன்ஸ் உள்ள 10% மச்சி வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உட்கார்ந்து இருக்குதுங்க.
அதுலயும் ஸ்பெஷலா அமெரிக்க மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி பேங்குதுங்க. இன்னும் ஒரு 5% தான் பாக்கி. அதுல வத்தலோ தொத்தலோ நமக்கு எது ஃபிக்ஸ் ஆகுதோ அதை வச்சு அப்படியே லைஃப வந்துட்டு போட வேண்டியதான். Machi, I'm getting engaged. என்கேஜ்மெண்டா? Yes, Machi, I'm getting engaged. My invitation for you, da. This is for you. சொட்டை எனக்கு கல்யாணம் நம்ப முடியலையே. ஓ வாவ். கண்டிப்பா வந்துருங்கடா எல்லாரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு. டேய் உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுத்தான்? விட்டுறா மச்சான், ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கை தரா, சந்தோஷமா இருக்கட்டும். which country டா மச்சான்? மச்சி நம்ம கண்ட்ரி தான்டா, நாகர்கோவில் மச்சி. நாகர்கோயில பேர் என்ன? பேச்சியம்மாவும் முத்தழகியா? பிரீத்தி மச்சி, பிரீத்தி. பிரீத்தியா? ஸ்கூல்ல இருந்தே லவ் மச்சி. ஸ்கூல்ல இருந்தே லவ்வா? ஓ அப்ப ஸ்கூல்ல இருந்தே பிரீத்திக்கு நீ தான் கேரண்டியா? ஆமா மச்சி, நான் தான் கேரண்டி. மச்சி பொண்ணு போட்டோ இருந்தா காட்டு. மச்சி ஹேவ் a look da. wow, she is so beautiful டா மச்சான். டாடி என்னடா சொல்ற? யாடா? டேய் திங்க தெரியாதவனுக்கு தான்டா பண்ணு கிடைக்குது பாரு. டேய் இது சிவகாசி பேனர்ல இருந்து பிச்சு வச்ச போட்டோ தானே? யாரை ஏமாத்துற? டேய் உண்மையா சொல்றா? ஆனா உன் பர்சனாலிட்டிக்கு கொஞ்சம் கம்மி தான்டா. மச்சான் ட்ரீட்ரா. நோ ப்ராப்ஸ் டா, இப்ப கூட பண்ணலாம் வாடா. டாடி இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு எங்க அம்மா ஊருக்கு போறாங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் வச்சிருக்கேன்னு தெரியுது. அதான் என் கூட வர மாட்டேங்கிற. அம்மா நீ போயிட்டு வாமா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, லீவ் எல்லாம் கிடைக்காதுமா. டேய் ஒழுங்கா என் கூடவே வரலாம்ல. ஊர்ல உனக்காக ஒரு பொண்ணு பேசி வச்சிருக்கேன், அவங்க வேற கூப்பிடுறாங்க. நீ என்னடான்னா 3 நாள் கழிச்சு வரேன்னு என்ன மட்டும் போக சொல்ற? அம்மா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா. அப்படி என்ன பொல்லாத வேலையோப்பா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அத அந்த கடவுள் தான் நிறைவேற்றணும். சரிம்மா கிளம்பு. நீ ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லுமா எனக்கு கல்யாணம் ஆசையே போயிருது. ஏன் சொல்ல மாட்டேன்? கண்டிப்பா வந்து சேர்றா. சரிம்மா நான் வரேன். டேய் மாடியில துணி காய போட்டிருக்கேன். சரிம்மா எடுத்து நான் வச்சிரு. பாத்துக்கிறேன், நீ பாத்து போ. அந்த முனக வத்தலி எடுத்து வச்சிரு. என்ன பாத்துக்கிறேம்மா. நினைச்சிர போகுது? அண்ணே பாத்து கூட்டு போங்கண்ணே சீக்கிரம். டேய் ஐயோ, கையில பாத்துக்கிறேன்ல, உணவு போ. வச்சிருக்கேன், அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல மறக்காம bye, வச்சிரு. bye, என்ன bye. போப்பா. அம்மா வணக்கத்திலேயே குறியா இருக்கும். யாச்சிகி tell me. மச்சான் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் தி பேச்சுலர் பார்ட்டி. மச்சான் இது தப்பில்ல? தப்பு இல்லடா. தப்பில்ல மச்சி. டேய் தப்பு மாதிரி தான்டா தெரியுது. போதும் 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 போதும், ஜாஸ்தி ஜாஸ்தி போதும். டேய் மச்சி இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ட்ரெயின்ல என்னதுக்கு அப்புறம் அது சரில இது சரிலன்னா காண்டாயிடுமே மச்சி. கர்மம். டேய் இப்ப நீ எதுக்கு தலையில அடிச்சுக்கிட்ட? நீ தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் சோகமான சம்பவம் இல்ல மச்சி. இட்ஸ் a happiest moment. Exactly. நான் ரெடி. மச்சி நானும் ரெடி. டேய் என்னடா இது? இதுக்கு அது சைடிஷா இல்ல அதுக்கு இது சைடிஷா? வெறுப்பேத்தாதடா. உள்ள வைடா. ஏய் அவன உர்றா, நீ வாடா மச்சி, என்கேஜ்மென்ட் பண்ணலாம் வா மச்சி. மச்சான் சாரி மச்சான், I need to debug important virus, you know, Java C++ program bugged மச்சான், and then I have to develop Oracle software in Visual Basic. நிறுத்துடா. என்னடா படிச்சவங்கற திமிரா? ஏய் என்னாச்சு இப்போ? பின்ன என்னடா, ஏற்கனவே ஆபீஸ்ல ஒண்ணும் புரியலன்னு தான் உன் கூட வரேன். இங்க வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான். இந்த வர்றா, வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. அதுக்காக என்னடா சம்பந்தம் எல்லாம் பேசுறான் அவன். Boss, any problems? You may help. யாரா நீ? Paul. Romeo Paul. டேய் போடா, நான் புட்டி பால் கூட குடிச்சது இல்ல. Okay, okay. I'm just on your side. யாரா அவன்? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ச்சே இது பத்தாது. டேய் ஊர் காசு குடுறா. மச்சான் குடுடா. மச்சான் கேஷ் எடுத்துட்டு வரலடா, கார்டு இருக்கு ஓகேவா? ஏய் அக்கவுண்ட்ல நிறைய காசு இருக்கு. நான் வரேன். என்னடா நீ? விடு மச்சி, நீ வா மச்சி. இல்லடா மச்சான் நீ போயிட்டு வா, பட் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரோம் ஓகேவா? ஓகேடா ஓகே யா பை. பை மச்சான். அஸ்வினுக்கே போனஸ் கேச்சு, உனக்கு எப்ப மச்சான்? மச்சான் ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஃபீல் வரணும்டா, அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு அவ பின்னாடியே ஓடி போயிடணும். சூப்பர் ஆச்சுக்கே பட் ஏய் ஜே எங்கடா ஓடுற? ஏய் இந்த பாரு சிக்கி ஓடி வரான்டா. ஏய் அங்க பாரு ஓடி வரான். மச்சான் ஊர் காசு குடுறடா. வா மச்சி வா மச்சி, வாடா மச்சி. அவன் எனக்கா தான்டா வரான். நண்பன்டா அவன். வாடா 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 சீக்கிரம் வாடா. மச்சி சீக்கிரம் வா. மச்சி வா வா வா. கைப்பிடி. டேய் 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 இழுக்காதடா, டேய் 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 இழுக்காதடா, கீழ வந்துரும்டா. டேய் இழுக்காதடா, டேய் கீழ வந்துரும்டா. எப்பா டேய் ஐயோ எங்கேஜ்மென்ட் போச்சே. ஏய் மச்சான் என்னாச்சு என்னாச்சு? ஏன்டா இப்படி பண்றான்?
இப்ப எதுக்குடா இப்படி தலை தெரிக்கிற மாதிரி ஓடி வந்த? ஃபீலிங்ஸ் தான் மச்சான். என்னம்மா இருந்தாடா அவ? யாரு? சான்ஸ் இல்லடா மச்சி. எவ? அவளை பார்த்த உடனே மேக்னெட் மாதிரி இழுத்துருச்சுடா. ஏன் இரும்பா? சில்லுன்னு இருக்குடா மச்சி. என்னடா சொல்ற? அவளை மிஸ் பண்ணிடாதா சிக்கின்னு மனசு சொல்லுச்சுடா. உன் மனசு 1000 வெங்காயத்தை சொல்லிட்டோம். ஆனா உன்னால அஸ்வின் எனக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான்டா. ஐயோ. டேய் நாளைக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம்டா. மச்சான் சத்தியமா அவனை கூப்பிட கவுத்துட்டியே. போன் மச்சி. டேய் டேய் நாதாரி உரம்போக்கு பண்ணட பொறுக்கி. ஆமா மச்சான் கேக்குது. வேற ஏதாவது புதுசா திட்டுறா. டேய் மச்சான் 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 சாரிடா. டேய் கோச்சிக்காதடா ப்ளீஸ்டா ரொம்ப சாரிடா. என்னடா பின்ன நாளைக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம். நீ பாட்டுக்கு என்ன தள்ளி விட்டு ட்ரெயின்ல ஏறற? ஏய் ரொம்ப சாரிடா ப்ளீஸ்டா. என்னடா சாரி? ஏன்டா மச்சி நீ இப்படி இருக்க? ஒரு பொண்ணுக்கா போய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டியாடா? சாரிடா மச்சி. சாரி இல்ல விடுறா. நான் எப்படா போறது? சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு. ஒன் டிக்கெட் நான் போறேன். உனக்கு நான் ஃளைட் டிக்கெட் போடுறேன்டா மச்சி. மதுரை வரைக்கும் ஃளைட் இருக்கு. ஓகே எப்படா? நாளைக்கு நைட்ரா. டேய் நாளைக்கு தான் நிச்சயதார்த்தம். சரி இன்னைக்கு நைட்டு போடுறேன். என்னமா பண்ணி தொலைடா. நீ பண்றது எதுவும் சரியில்லடா. சரி ஓகே இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் ஃளைட் டிக்கெட் போடுறேன். ஓகே வேடா முதல்ல உன் கிரெடிட் கார்டு பில் கட்டறா. தேங்க்ஸ்டா மச்சான். அவனுக்கு பதிலா நான் கீழே விழுந்திருக்கலாம் போல இருக்கடா. நம்பர் என்ன? ஃளைட்ல டிராவல் பண்ணிருப்ப. நம்பர் 984087. சீட் நம்பர் என்ன? வயசான நம்பர் 65 66. நல்ல ஞாபகம் இருக்கு. வா டேய் இங்க இருக்கடா நம்ம சீட்டு. நினைச்சேன் என் ராசி இப்படித்தான். இருடா பெரியவரே இந்த பாருங்க 65 66 எங்க சீட்டு. உங்க வயசு இல்ல, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. தம்பி எங்களுக்கு சீட்டு மாத்தி வந்திருக்கு. கொஞ்சம் 2-7 சீட்டு மாத்திக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம எல்லாமே அப்பர் பர்த். நாங்க வயசானவங்க, எங்களால மேல போக முடியாது. வயசானாலும் மேல போக மாட்டேன்னு அட்டம் பிடிப்பீங்களே. இதான் உங்கள்ட்ட என்னடா? பேசாம நீங்க இங்க இருங்க சார், நாங்க அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வாடா மச்சி. அவளை காணோம்டா. கவலைப்படாத மச்சி, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் கொஞ்சம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு சீட் மாத்தி கொடுக்க முடியுமா? இப்போ ஷிஃப்ட் பண்ண முடியாது மேடம். விழுப்புரம் ஸ்டேஷன் வரட்டும் பாத்துக்கலாம். தேங்க்யூ. மிஸ்டர் உங்க டிக்கெட் கொடுங்க. சார் முன்ன மாதிரி இல்ல சார், நல்ல டிக்கெட் எதுவுமே இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறவே மாட்டேங்குது. ஏன் சார் அப்படி? ஹலோ மிஸ்டர் உங்க டிக்கெட் ஓ கேக்குறேன். என்னோட டிக்கெட்டா? ஐயோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தெல்லாம் ட்ரெயின் ஏறினே எல்லாம் வேஸ்டா போச்சு சிக்கி. என்ன 65 66 உங்க டிக்கெட் எங்க மிஸ்டர்? சார் 65 66 தான் எங்க டிக்கெட். வயசானவங்க 2 பேர் வந்து ஹெல்ப்னாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க லோவர் பர்த்ல கொஞ்சம் படுத்துக்கிறோம், நீங்க அப்பர் பர்த்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாங்க. அதான் நாங்களே மனம் இறங்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லடா மச்சி? ஹலோ எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணாதீங்க. சார் டெஃபினெட்லி சார், I will do it sir. From next time I will inform you sir. Sir wherever you go I will follow you sir. Sir once upon a time in China when I went to Japan, Sri Lanka, Malaysia, Singapore, Hong Kong, USA, Canada, even in Australia, you are the world best TT sir. கரெக்ட். எதுவும் புரியாம கரெக்ட் சொல்லிட்டு போகுது பாரு. மச்சான் ஜன்னலோர சீட்டு பிடிக்கும் போதே நினைச்சேன் இவன் ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டான். ரிசல்ட் எங்க போய் முடிய போதோ? இவன் என்னையே பாக்குறான். Oh my god, உனக்கு நான் பொண்ணையே பார்த்தது இல்லையான்னு. ஹலோ. Hey, it's me, Aparna again. Sorry, அப்ப கண்டினியூ பண்ண முடியல. I was talking to my boyfriend, Gautam. உனக்கு வேற வேலையே இல்லையா? அதை விடு. Okay, how is the journey? Are you comfortable there? அதா என்ன சுத்தி ஃபுல்லா பசங்க. Wow. என் முன்னாடி கூட ஒருத்த உட்காந்துட்டு சும்மா முறிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்படியா? அதான் டிடிஆர் கிட்ட ஏசி கம்பார்ட்மெண்ட் கேட்டிருக்கேன், பார்க்கலாம். சரி, நல்ல டைம் பாஸ் தான் உனக்கு. ஒரு நிமிஷம் இருப்பா, மறுபடியும் அந்த மொக்க தான் கால் பண்றான். I'll call you back. Bye. Bye. என்ன தாண்டா வேணும் உனக்கு? நான் இல்ல மச்சான். இவன் தான் இப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே இப்படித்தானா? இவர் பெரிய காதல் மன ஜெமினி கணேச, இவர் வார மாதிரி சூர்யா,
அப்படியே கண்ணாலே பார்த்து கவர் பண்ணிடுவானுங்க. Oh my god. டேய், நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கிறேன், நல்லா தேவாங்க மாதிரி இருந்துகிட்டு உனக்கு தேங்காய் பருப்பி கேக்குதா? அட்டிங். மச்சி, யூ டோன்ட் வரிடா, யூ கண்டினியூ, ஐ வில் டேக் கேர். தேவாங்க மச்சானே ரொமான்ஸ் மூஞ்சில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான். நடுவுல நீ யாரா பிஞ்ச மூஞ்சி, அங்க பாடுற அந்த மூஞ்சில ரொமான்ஸ், அது மாதிரி உன்னால கொண்டு வர முடியுமா? என்னம்மா தண்ணி? It's okay. I have it. உட்காரு. ஒரு பொண்ணு இருமுனா போதும், உடனே தூக்கிட வேண்டியது தண்ணி பாட்டில். நல்ல சான்ஸ், சொதப்பிட்டானுங்களே. நாம இருமுனாலாம் தண்ணி கொடுப்பாங்களா? ட்ரை பண்ணி பார்க்கணுமே. பாட்டில இந்த திருத்துறான். நண்பா தண்ணிடா நண்பா. ரெண்டு தொண்டை விக்கி செத்தாலும் நீங்க எல்லாம் பிகரா சைட் அடிக்கிறது நிறுத்த மாட்டீங்களே. எனக்கும் ஒரு டைம் வரும்டா. तुझे देखा तो ये जाना सनम. नमस्ते. नमस्ते. चेन्नई बहुत गर्म है. गरम गरम मसाला. इट्स वेरी हॉट. या इट्स वेरी हॉट. Yeah. I am also so hot. ஏற்கனவே வெந்த புண்ணு மாதிரி தான் இருக்க. ஃபீல் பண்றார், வேற ஒண்ணும் இல்ல. ஓ. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. இவன் மட்டும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கானே, விட மாட்டான் போல. சார் ஒரு நிமிஷம். என்ன உள்ள தம்பி? ஆள் இருக்காங்க. கதவு திறந்துருக்குப்பா. இல்ல சார், உள்ள ஒரு லேடி போனாங்க, நான் பார்த்தேன். சரியா லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். லேடியா? அட ஆமா தம்பி, நல்ல டயத்துல வந்தீங்க, இல்லனா அசிங்கப்பட்டிருப்பேன். நல்ல வேலை சார், நானும் எதாச்சும் கரெக்ட் டைம்ல பார்த்தேன். ரொம்ப நன்றி தம்பி. கதவு கூட ஒழுங்கா லாக் பண்ண மாட்டாங்க. என்ன பரவாயில்லையே, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல இவன். வாட்டர் இந்தாங்க. வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. So funny. No, I am Romeo. Have it. That's okay. Please have it. Okay. Cap. Hello. What's up, babe? Anything special? Nothing special going on. Hey, எதிர் சீட்டு பையன் இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்கானா? அவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்லடி, நைஸ் கை. அவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, என்னடி பேசவே ஆரம்பிச்சியா? பாத்துடி, ஜொல்லு பாட்டியா இருக்க போறான். நான் அப்படிதாண்டி நினைச்சேன், ஆனா அவன் அப்படி இல்ல. He safe, you can count on. Okay then, carry on. நான் டிஸ்டர்ப் பண்ண வரல, போன கட். சரி, முதல்ல அதை பண்ணு. Bye bye. Coffee? No problem. Thanks.
எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மை ஃபேவரட். ஓ அப்படியா? இத மட்டும் ஷேர் பண்ண முடியாது. சாரி. பரவாயில்ல. ரொம்ப தாகமா இருக்கு. இப்ப மட்டும் ஒரு கோக் குடிச்சா நல்லா இருக்கும்ல? கோக் தானே? 1 செகண்ட் இருங்க, வந்துடுறேன். மச்சான் எங்க போறான்? நான் என்ன சொல்லவே இல்ல. குர்ரா, நான் ஓன் பண்ணிக்கிறேன். கோக். ஓகே ஓகே. தேங்க் யூ. இது கூட ஸ்நாக்ஸ் இருந்தா நல்லா இருக்காதா? ஸ்நாக்ஸ் 1 செக். ஏய், சரக்கு அடிக்க போறாளோ? டேய், இப்ப எது கம்பார்ட்மெண்ட் உள்ள ட்ரெயின் ஓட்டுற? ஏய், என் இஷ்டம், நான் ஓட்டுறேன். உன் வேலையை பாரு, போடா. நீ எடுத்துக்கோ. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல. தேங்க்ஸ். மச்சான் வடை? அது உங்களுக்கு வச்சது, நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. கோக் கூட சாப்பிடுங்க. ஓகே, ஷூர். வடை கோக்கு என்ன ஒரு கேவலமான காம்பினேஷன். இத வேற ஹெப் ஃபிகர் நினைச்சு மச்சா சுத்தி நிக்கிறான். எங்க போய் முடிய போதோ? என்ன சொன்னாலும் ஆனா இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் தான்ப்பா பெஸ்ட். ஐஸ்கிரீமா? இல்ல, ஐஸ்கிரீம் தானே? ஒரு நிமிஷம் மச்சான், இது உனக்கு. இது என்ன ரங்கநாத ஸ்ட்ரீட்டா? மச்சான் இதுக்கு வாங்கி கொடுத்தே அழிஞ்சிருவான் போல இது. ஐஸ்கிரீம் வாங்க ஐஸ்காரரே. அது அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே வாங்கிக்கலாம். இட்ஸ் ஓகே. ஆமா, உங்களுக்காக ஃப்ரிட்ஜ் ஒன்னு வாங்கி வச்சிருக்காங்க. ஆன் பண்ணுவாங்க. கல்ல அம்மா கல்ல அண்ணே கல்லண்ணே. என்னடா வறுத்த கல்லையா? ஆமாண்ணே. அங்க ஒருத்த செமையா வறுத்துனுக்குறான். உன்னை விட பெரிய வியாபாரி அவன். யாருண்ணே? அசோகா? டேய், அங்க பாருடா. பாத்துட்டியா? ஆமாண்ணே. இனிமே உனக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்லயே வேலை கிடையாது. அப்படியே திரும்பி போயிடு. அது ரொம்ப நேரமா நடக்குதுண்ணே. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வருஷம் டின்னர் என்ன சாப்பிடலாம்? நான் அதுவும் எடுத்துட்டு வரல இப்போ. ஆனா கொத்து பரோட்டா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? கொத்து பரோட்டாவா? கொத்து பரோட்டாலமா சாப்பிடுவீங்க? ஆமா, நம்ம ஒரு கொத்து பரோட்டாப்பா. சாப்பிட்டது இல்லையா? ஆனா வர ஸ்டேஷன்ல கொத்து பரோட்டாலாம் கிடைக்காதே. அப்படியா? அப்ப என்ன பண்றது? அண்ணா, கொத்து பரோட்டா கிடைக்குமா? என்னது? கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாவா? அத வெளிய போய் கேளு போ. வெளியிலயா? சரி. இப்ப இந்த கொத்து பரோட்டா ரொம்ப அவசியமா? ட்ரெயின் மிஸ் பண்ணிருந்தா? கொத்து பரோட்டா கூட ஈஸியா வாங்கிட்டேன். ஓ ஃபேவரட். இது வாங்கதா? உங்களுக்காக தான்.
இது உன உள்ள வந்து என்ன பண்றான் பாரு. யோ ஏன் விரல அப்படி நக்கற? சாப்பிட்ட இலைய ஒழுங்கா உன்னால தூர போட முடியாதா? இலைய தூர போடாம பத்திரப்படுத்தி ஊருக்கு எடுத்து போக முடியும். பெருசு நீ ஏன் மூஞ்சிய வெளியே தொங்க போட்டுன்னு வர? சாப்பிட்டானா வாந்தி எடுத்தானா? தம்பி எவ்வளோப்பாச்சு? 28 ரூபாய் சார். 500 ரூபாவா? சில்லறையெல்லாம் இல்ல பெரியவரே. தம்பி என்ன தம்பி சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்றது இல்லையா? பெருசு நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். சுத்தும் பூமி சுத்ததே. பெரியவரே கவலைப்படாதீங்க, போனாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். தம்பி இத புடி, 2 இட்லி கொடு. இந்தாங்கண்ணே. माजी काना कहिए मुझे भूख नहीं है। भूख कर लिया। हाँ भूख लगी है। नल्ला नहीं ஊத்தி 2 சப்பாத்தி வாங்கிக்கங்க. शुक्रिया। 2 பூரி கிழங்கு குடே. थैंक यू। பெரியவரே இத பாருங்க, ராத்திரி பசிக்கும், சாப்பிடாம இருக்க கூடாது. 2 தோசை கொடுப்பா. 2 கொடு. பெரியவரே வச்சுக்கங்க. டேய் வெண்டிபில் உனக்கு? Anything is fine dude. அது ஓசி தானே. 4 பொங்கல் கொடு. ஐயோ 4 பொங்கலா? என்னடா சாப்பிட்டா தூங்கிடுவானா? அவ்வளவுதான் இருக்கா? ஆமாண்ணே. இந்தா நல்லா சாப்பிட்டு தூங்கு. உனக்கு? நான் டிஃபன்ல சாப்பிடல கிடையாது. only பால். டேய் அது நீ செத்தோட ஊத்துவாங்கடா, அதுக்கே இப்பயே அவசரப்படுற? தம்பி இப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 360 ரூபாய் ஆச்சுண்ணே. மிச்சம் எவ்வளவு தரணும்? 140 ரூபாண்ணே. குடுத்துரு 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 குடுத்துரு. இதான் சில்லற. என்ன தம்பி காசு கம்மியா இருக்கு? என்ன பெரியவரே கரெக்டா தானே குத்துக்குறாங்க. அப்ப நீங்களா சாப்பிட்டதுக்கு ஒரு நிமிஷம் இரு. தம்பி என்ன நீயே வச்சுக்கிட்ட? சில்லற இல்ல, அப்புறமா தரேன். நீ சொல்ற கிடைச்ச மாதிரிதான். யூ நோ ஒன் திங், காலேஜ் டேஸ்ல என் பின்னாடி ஒரு 10 பொண்ணுங்க எப்பயுமே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு சூசைட் பண்ண போறேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்காக நம்ம வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அதனால எல்லாத்தையும் அப்படியே நான் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் கூட நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் காலேஜ்லயே அவாய்ட் பண்ணேன். மச்சி ஒரு நிமிஷம் வா. ஏண்டா வாடா. ஒரு நிமிஷங்க. சரி. என்னடா ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? 4 வடை வாங்கி கொடுத்தா ரங்கநாத ஸ்ட்ரீட்ல 8 ஃபிகர் உஷாராவதா மச்சி. டேய் பொண்ணு கேளுடா டேய். என்ன சொல்றாரு உங்க ஃப்ரெண்ட்? அவனுக்கு வேற வேலை இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஷோ என்னங்க என்னாச்சு? என்னோட ஃப்ரெண்டு அபர்ணா, அவ அடிக்கடி சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ பேசிட்டு இருக்க போது அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை வந்து அப்புறம் and then அப்படின்னு எல்லாம். அது ஏனா there is nothing much to talk but lot of things to say between them. ஓஹோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல. சச்ச அப்படிலாம் இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்க வெரி ஃபார்மல். சரிடி. ஏய் அது டூ மச். ஐயோ சாரி 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 மச்சி. இட்ஸ் ஓகே மச்சி. ஏய் போடா போடா. போறேன்டா, நீ நல்லா கணி. என்ன சிக்கின் ஒரு நேம்? I've never heard such a name before. அதுவா, எங்க அம்மா எனக்கு சிதம்பர கிருஷ்ணன் தான் பேர் வச்சாங்க. நான் தான் ஸ்டைலா இருக்கட்டுமே சிக்கின்னு வச்சுக்கிட்டேன். ரஜினி ஃபேனா? Yeah, you're right. One second. ஹலோ ஹலோ சொல்லுமா. டேய் மொட்டை மாடியில வத்தல் காஞ்சிருக்குமே, எடுத்து வச்சிட்டியா? மா நேரம் கிட்ட நேரம் தெரியாம பேசிட்டு போன் வைமா. டேய் அந்த தயிர் ஃப்ரிட்ஜ்ல. ஹலோ லைன் வேற கட் ஆயிடுச்சு. யாரு அம்மாவா? ஆமாங்க. தெரியுமே. என்னங்க? ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா அம்மா கிட்ட 2 நிமிஷம் கூட பேச முடியாதுல்ல? அது இல்லங்க. ஓ இந்த பசங்களே இப்படிதான்பா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வைஃப் கால் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நீங்களும் இப்படிதானே சொல்றீங்க? ஐயோ அப்படி இல்லங்க. இங்க பாருங்க எப்படி காத்தடிக்குது. எனக்கு ஒண்ணும் கேட்கலையா? ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்றாளே. ஒன் செகண்ட். செல்லக்குட்டி, என் புச்சி குட்டி, என் தங்க குட்டி, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு செல்லம் வாய்ஸ். உனக்கு பிடிக்குமேனு பால்கோவாலாம் வாங்கியிருக்கேன். பால்கோவாவா? ஐயோ ஆமா. சாரி சார், ராங் நம்பர். ஓகேமா வச்சிடுறோமா.
ஆமால ஆமாங்க கட் ஆயிடுச்சு அதே காத்து அதே காத்து. கேக்கல நினைச்சேன் கேக்கல ஐயோ ரொம்ப ஓட்டுறாளே டாபிக் சேஞ்ச் பண்ணுடா சிக்கி சோ வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் தெரியல அந்த மாதிரி ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிக்கிற அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா செய்வேன் I just live for today ஃபியூச்சரை பத்தி யோசிக்காத ஒரு பொண்ணா ஏய் லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு யோசிச்சிருப்பல்ல ஹே அந்த ஃபியூச்சரா அதேதான் ஓகே பாக்குறதுக்கு ரீசனபிளா ஹேண்ட்ஸமா இருக்கணும் ஓகே ரீசனபிளா ஹானஸ்டா இருக்கணும் ஆனா என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக குட்டி குட்டி போய் சொல்லலாம் அது ஓகே ஓகே அப்புறம் தலை நிறைய முடி இருக்கணும் இருக்கு அப்புறம் நான் எது சொன்னாலும் தலையாட்ட கூடாது ஏன்னு கேட்கணும் ஏன் ஆ? இல்ல அவரு கேப்பாரு அது ஐடி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு பொண்ண வைஃபையா யூஸ் பண்ணாம வைஃபை யூஸ் பண்ணணும் வாவ் எப்படி எப்படிங்க ஐயோ சான்ஸ் That's இல்லங்க it, that's it. How about you? எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபாலோ மை ஹார்ட் ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீல் வரணுங்க அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவ பின்னாடியே போயிடணும்னு தோணணும் இப்ப நான் வரல உன் பின்னாடி என்ன சொன்ன சிக்கி ஆக்சுவலி வர்ஷா நான் ட்ரெயின்ல என் ஃப்ரெண்டு தான் சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன் ஆனா ட்ரெயின் வாசல்ல உன்னை பார்த்தேன் ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஃபீல் ட்ரெயின்ல ஏறிட்டா சிக்கின்னு மனசு சொல்லுச்சு ஏறிட்டேன் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ வர்ஷா ஐ லவ் யூ வர்ஷா என்னடா இந்த கேப்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு தப்பா நினைக்காத நீ கேட்கும்போது பொய் சொல்ல தோணல உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ ஆனஸ்டா இருக்கணும்னு நீ தானே சொன்ன அதான் சொல்லிட்டேன் வர்ஷா மேடம் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல பெர்த் கேட்டீங்களா வர ஸ்டேஷன்ல இறங்கி B1 கோச்ல பர்த் நம்பர் 12 போய் ஷிஃப்ட் ஆயிருங்க ஓகேவா ஷோ
வர்ஷா பாய். என்னடா தனியா நின்னு காத்து வாங்கினுக்கிற? உன் ஆளுக்கு என்னாச்சு? அவ வேற கம்பார்ட்மெண்ட் போயிட்டாடா. டேய், அதுக்கு தான்டா பொண்ணுங்கள்ட்ட கம்மியா பேசணுங்கிறது. எஃப்எம் ரேடியோல வர டேக் டிசி பாலாஜி மாதிரி வள 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 வளன்னு பேசிட்டு இருந்தா அவ சேனல மாத்திட்டு போயிட்டா. சரி விடு, ஃபைனலா என்ன சொன்னா அதை சொல்லு. டேய், அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்டா. வெரி குட். இங்கதான் மச்சி நீ இதய முரளி மாதிரி இல்லாம அலைபாதிய மாதவன் மாதிரி நடந்துட்டு இருக்கிற. ஓகே, வாட் ஹேப்பன் டு தி ரிசல்ட் யா? ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாடா. யூ மீன் பிரேக்கப்? அவ தான் நோ சொல்லல. அவ நோ சொல்லாத வரைக்கும் எஸ் தான்டா. ஹாய் வர்ஷா. இங்க ஏன் வந்த சிக்கி? இங்க என்ன பண்ற? வர்ஷா, ஐம் சோ சாரி வர்ஷா. உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. I didn't expect this from you, சிக்கி. கடைசியில எல்லா பசங்க மாதிரி நீயும் பிஹேவ் பண்ணிட்ட. அதனாலதான் நான் அன்னோன் பர்சன் கிட்ட பேசுறதே இல்ல. Somewhat I felt நீ அந்த மாதிரி கிடையாதுன்னு. But my assumption was wrong. And you proved it. வர்ஷா, மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட ஆனஸ்டா உரிமையா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது அவ்வளவு பெரிய தப்பா? என்ன அப்படி சீப்பா நினைக்காத வர்ஷா. இப்ப என்ன வேணும்? வர்ஷா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் என் கூட வெளில வா ப்ளீஸ் வர்ஷா, ப்ளீஸ். வர்ஷா ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என் கூட வா. ஓகே 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 ப்ளீஸ் வர்ஷா, ஒரே நிமிஷம் வா, ஒரே நிமிஷம் வா, ஒரு நிமிஷம் என் கூட வா. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எதுக்கு சிக்கி? வர்ஷா நான் சொல்றேன் ப்ளீஸ், எனக்கா ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வர்ஷா ப்ளீஸ். நான் வரேன், ஆனா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ப்ராமிஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வர்ஷா. ஓகே ஓகே போ போ, நான் வரேன் வரேன் போ. வா வர்ஷா, வா வா. என்ன சிக்கி? அங்க வா, நான் சொல்றேன். அங்கெல்லாம் நல்லா வர முடியாது. வர்ஷா, நீ முதல்ல என் கூட அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வா, நான் கண்டிப்பா சொல்றேன். ப்ளீஸ் நீ முதல்ல கீழே இறங்கி வா. ஏன் இப்ப சொல்லு. வர்ஷா நீ வா, நான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வர்ஷா வா, ஏன் ஒரு நிமிஷம் வா. ஓவரா பண்ற சிக்கி. நீ கூப்பிட்ட உடனே நான் பின்னாடியே வரணுமா என்ன? அதான் வந்துட்டியே. நோ நோ நோ, சாரி சாரி ப்ளீஸ் 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 சாரி சாரி ப்ளீஸ் ஒரே நிமிஷம் வா ப்ளீஸ் வர்ஷா ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ், இட்ஸ் டூ மச். என்ன சிக்கி என்ன பண்ற? வர்ஷா ஏறு. இந்த கோச்லயா? வர்ஷா, என்ன விஷயம் மட்டும் கேட்டுட்டு நீ திரும்பி ஏசி கோச் கூட போய்க்கோ. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வர்ஷா ஏறு வர்ஷா. வர்ஷா ட்ரெயின் கிளம்ப போகுது ப்ளீஸ். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் வாங்கிட்டு வரணும். இப்ப செக் பண்ண சொன்னா எப்படி பண்ண முடியும்? நீ உள்ள உட்காருங்க, நான் சொல்றேன் பாத்து. ட்ரெயின் கிளம்ப போகுது, நீங்க உள்ள இருங்க. சரி சரி. வர்ஷா ப்ளீஸ் வா வா வர்ஷா. சரி போ. வர்ஷா பாத்து. எங்க சிக்கி கூட்டிட்டு போற? வர்ஷா ப்ளீஸ் வா, நெக்ஸ்ட் கோச் தான். சரி சரி கத்தாத போ. வா வா ப்ளீஸ். ஓகே வா. ஒரே ஒரு நிமிஷம் இங்க நில்லு, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹாப்பி பர்த்டே வர்ஷா. பர்த்டே? Oh my god. Chicky, thank you so much, Chicky. ஆஹா. இட்லியா? என்னது? எல்லாரும் கேக் கொடுத்து தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீ என்ன இட்லி? ஹே, இதுவும் கேக் தான்ப்பா. ரைஸ் கேக். என்ன கேக்ன்றது முக்கியம் இல்ல, இந்த மொமெண்ட் தான் முக்கியம். Yeah, I agree. You're so crazy, Chicky. இந்த நடு ராத்திரியில ஓடுற ட்ரெயின்ல நிலா வெளிச்சத்துல ஒரு அழகான பொண்ணுக்கு இந்த ஐடி பையன் கொடுக்கிற சின்ன கிஃப்ட்.
You're so crazy, Chiki. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. Thank you. I've never had such a surprise on my birthday. ஆனா இதை எப்படி கட் பண்றது? ஏய் அதுவும் இல்லப்பா, இதை தூக்கி போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியேவா? Happy Okay. birthday Thank to you. you. Happy மச்சி மச்சான் நடராத்திரில பச்சா சாப்பிடலாமே இட்லி வாங்கி வச்சிருந்தேன். அத நீ பாயில வச்சியா? சட்னி சாம்பார் இருக்குடா. அவளுக்கே குடுறா, இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடுவா. ஐயா மூஞ்சா பாரு. நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல. மச்சி இட்லி வாங்கி கொடுத்தாலும் ஃபிகர் உசாராம என்ன மூடிட்டு போறியா? அப்ப நம்ம ஆளுக்கு பூரி பூரி நீ எடுத்துக்கோ. Thank you. So ட்ரெயின்ல எனக்காக வந்த, அப்புறம் நிறைய பேசின, அப்புறம் ப்ரப்போஸும் பண்ண. இப்ப என்னடானா பர்த்டே சர்ப்ரைஸும் கொடுக்கற. உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு பர்த்டேன்னு? So simple. Facebook. Not bad, but you're too smart. So இதெல்லாம் நீ ஏன் பண்ற சிக்கி? என்ன இம்ப்ரெஸ் பண்ணதானே? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் சிக்கி? தமிழ் சினிமாலாம் நிறைய பார்த்தது இல்லையா? பாத்திருக்கனே. ஒரு அழகான பொண்ணு இருந்தா அவளுக்கு பாசக்காரனா ஒரு அண்ணன் இருப்பான். அண்ணனா வில்ல என்ட்ரியா? எங்க அண்ணனுக்கு லவ்னாலே பிடிக்காது சிக்கி. ஐயோ அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ, இதனால நிறைய பிரச்சனை ஆகும். ஒரு பொண்ண பாப்பீங்க, அவளை லவ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணி பின்னாடியே அழுவீங்க. அவ வேணான்னு சொன்னாலும் வேணும் வேணும்னு சொல்லி அவ மனச கலைச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிச்சு உன்னையே நம்பி ஓடி வர வச்சு எல்லா விஷயத்தையும் மொத்தமா முடிச்சிருவேன். பொண்ணை பத்த நாங்க மான மரியாதை இழந்து தற்கொலை பண்ணி சாவணும். அதுல என்னதான் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? ஆமா, நானும் தெரியாம தான் கேட்க. உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலே வராதல? சொல்லுல மன்னிச்சுக்கிட்டு. என்ன தைரியம் இருந்தா நடு ராத்திரியில அந்த பொண்ணு விட்டு செவுத்தேறி சாடி இருப்பேன். வரமாட்டேனே. இனிமேல் உன்னை இங்க பார்த்த கொன்னுருவோம்ல. வந்துட்டானுங்க காதலு கத்திரிக்காயின்னு. நீ சங்கடப்படாதமா. ரொம்ப நன்றிங்கயா. அட இருக்கட்டுமா துர்காயன் தங்கச்சி மாதிரி. ஒரு பிரச்சனை வேணாம், போங்க. சரிங்கயா. லே அண்ணே, தங்கச்சிக்கு ஒரு போன போடு. அண்ணா யாரு? பேசாத அண்ணா. புடி. வர்ஷா. ஹலோ அண்ணா. என்னம்மா உறங்கிட்டு இருந்தியா? அண்ணே எழுப்பிட்டேனோ? அதெல்லாம் இல்ல, சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you so much அண்ணா. என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு? அண்ணா நான் ஜன்னல் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், அதனாலதான். அப்ப ஏச்சி பெட்டில வரலையோ? அந்த டிடி கிட்ட சொல்லி மாத்திக்க சொன்னோம்ல. நான் டிடிஆர் கிட்ட கேட்டேனா, அவரு ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஓ சரிம்மா, பத்திரமா வந்துருனா? சரிண்ணா, பாய். என்னாச்சு? அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிடிக்கு போன் போடு. சரிண்ணே. டிடிக்கு முதல்ல சொல்லணும் போல இருக்கு. ஹலோ சார், நான் நார்வேல இருந்து தங்க வண்டி பேசேன். சொல்லுங்க. நீங்க வர்ற வண்டியில வர்ஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா, என் தங்கச்சி தான். ஏசி போட்டியில ஒரு சீட்டு கேட்டிருக்கா. நீங்க ஃபுல்லுன்னு சொன்னீங்களா? தங்கச்சி வேற தனியா வேறனால நீங்க ஒரு சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஃபுல்லாவா? இல்ல காலியா தானே இருக்கு. காலியாவா? அந்த பேசஞ்சர் பேர் சொல்லுங்க. அது வர்ஷா. கே வர்ஷாங்களா? ஆமாங்க. இவங்களுக்கு விழுப்புரம் ஸ்டேஷன்லயே ஏசி பர்த் மாத்தி கொடுத்தேனே. ஆனா இவங்க திருச்சி ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு பையன் கூட வேற கமாண்ட்ல ஏறதை நான் பார்த்தேன் சார். பையன் கூடவா? எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்களேன். ஏசி கோச் காலியா தான் இருக்கு, எப்போனா ஆக்குபை பண்ணிக்கலாம். சரிங்க சார். பையன் கூடவா? தங்கச்சி முதல் வாட்டியா நம்ம கிட்ட போய் சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டேன். பாரு, ஒரு சின்ன போன் கால் கூட என்னால அட்டென்ட் பண்ண முடியல, ஃப்ரீயா பேச முடியல சிக்கி. இதான் நம்ம நிறைய பேசணும், ட்ரெயின்ல மீட் பண்ணோம், ஜாலியா இருந்தோம்ல. We really had a very good time.
இந்த ஜர்னி இப்படியே முடிக்கலாமே. No hard feelings to anyone. What say? Say something. ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலே மூட சேஞ்ச் பண்றா ஏதாவது சிக்கி. சொல்லு. ஏய் உனக்கு இந்த பிங்க் பால் கதை தெரியுமா? பிங்க் பால். நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மாமா இருந்தாரா. அந்த மாமாக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்ல ஒரு ஆண் வாரிசு. மாமா ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்குன்னு. உடனே ஊர்ல இருந்து கிளம்பி வந்தாரா. பையனுக்கு ஒரு கிஃப்டோட வந்தாரா. வீட்ல வந்து அவங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து இந்தமா கிஃப்ட்னாரா. அவங்களும் அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான பிங்க் பால். அதுக்கப்புறம் அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல இருந்து ஒரு வாரிசு ஸ்கூலுக்கு போதுன்னு மாமாக்கு ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே கிளம்பி வந்து திருப்பி பையன் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தாரா. இந்தடா நல்லபடியா ஸ்கூல்ல போய் படி அப்படின்னு. பையன் அதை திறந்து பார்த்தானா அதுலயும் ஒரு அழகான பிங்க் பாலா. அப்புறம் என்னாச்சுன்னா பையன் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா. மாமாக்கு செம்ம சந்தோஷமா. ஏதாவது பையனுக்கு கிஃப்ட் பண்ணுட்டு மாமா திரும்பி ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாராம். வந்து சேர்ந்துட்டு இந்தப்பா வச்சுக்கப்பா நல்லபடி அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்கறாராம். பையன் ஆசையா திறந்து பார்த்தா அதுலயும் ஒரு பிங்க் பாலா. என்னடா இப்பயும் பிங்க் பாலான்னு பையன் டென்ஷன் ஆயிட்டான். பையனுக்கு கல்யாண வயசு வந்து கல்யாணமும் பிக்ஸ் ஆயிருச்சு. அப்போ மாமா வந்து நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன்ல பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம். அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி வெளியில எடுத்து பார்த்தா அங்கேயும் ஒரு பிங்க் பாலா. சேம் பிங்க் பால். பையன் டென்ஷன் ஆயிட்டான். ஒன்னும் புரியல. நான் பறக்கும் போது பிங்க் பால் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது பிங்க் பால். 10th ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு பிங்க் பால் கொடுத்தாங்க. இப்ப கல்யாணத்துக்கு பிங்க் பால் கொடுத்தாங்க. பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். திடீர்னு ஒரு நாள் மாமா வந்து போன் பண்ணி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல எல்லாரும் ஊருக்கு வாங்கன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாமா பார்க்க ஊருக்கு வந்திருக்காங்க. மாமா வந்து டே மருமகனே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா அந்த பீரோல இருக்கு போய் எடுத்துட்டு. அவனும் போனானா. ஏய் மாமா இந்த வாட்டி நம்மளுக்கு பண்ண போறாரு. அவர் ஏதோ பெருசா கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நீட்டினானா. இந்த பாக்ஸ் தரடான்னாரா. அவனும் திறந்துட்டு எடுத்து பார்த்தா பிங்க் பால். பிங்க் பாலே தான். ஏய் கேளு ஒண்ணு மாதிரி தான். அவனும் செம்ம டென்ஷன் ஆகி மாமா கிட்ட கேட்டான். அது சொல்லதாண்டா நான் உனக்கு கூப்பிட்டேன். நான் ஏன் உனக்கு பிங்க் பால் எப்பவும் கொடுத்தேனா? ஏன் கொடுத்த? அத சொல்றதுக்கு முன்னாடியே மாமா செத்து போயிட்டாருமா. சிக்கி போ. என்ன விளையாடுறியா? போ சிக்கி. என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாம படு. சிக்கி நான் போய் தூங்குறேன். ஹலோ. ஹாய் டி. ஹாப்பி பர்த்டே. Thank you so much. என்ன எப்பவும் போல நான் தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன். இல்லையே அவன் ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டான். அவனா? அவனுக்கு எப்படி தெரியும் உன் பர்த்டேன்னு? He's too smart. Facebook பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். வாவ் யூ சோ லக்கி. அப்புறம் எனக்கு கொடுத்தான். என்ன என்ன கிஃப்ட் கொடுத்தா? சொல்லு. ஏய் இட்லி கொடுத்தான். என்னது இட்லியா? ஆமாண்டி. இட்லிக்கு நடுவுல ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு கேக்குன்னு சொல்லி கொடுத்தான். பாத்துடி ஏதாச்சும் கையேந்தி பவன்ல வேலை பாக்குற பையனா இருக்க போறா. அப்புறம் காலம் ஃபுல்லா இட்லி பார்சல் கட்ட வேண்டியதுதான் நீ. அப்படியெல்லாம் இல்ல. He's a very romantic guy. அந்த சிச்சுவேஷனுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. It was very interesting. அடேங்கப்பா. அது மட்டும் இல்லாம என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் எப்போது மூட் அப்செட் ஆனா ஏதாவது ஒரு மொக்க ஜோக் ஒன்னு சொல்லி மூட சேஞ்ச் பண்ணிடுறான். என்னடி சொல்ற? ஏய் பாத்துடி நைட் டைம் வேற நீ வேற மூடுகடுன்னு சொல்ற. பாத்து நடந்துக்கோ. ஐயோ he's a very decent guy. அவன் அப்படிலாம் கிடையாது. பேட்ச் வேற லோவா இருக்கு. நீ வச்சிரு. நான் நாளைக்கு பேசுறேன். ஓகேவா? ஏய் அதுக்கு இல்லடி ட்ரெயின் வேற நைட்னாலே நம்ம பசங்க தூங்க மாட்டானுங்க.
பாத்துக்கோ. புரியுது. ஓகே வச்சிடுறேன். பாய் குட் நைட். சைடுக்கு. பூரி எங்க போகுது? பொறிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு எப்படியாவது அந்த சேட்டு பொண்ணை உசார் பண்ணி ராஜஸ்தான்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். எஸ், நம்ம பர்சனாலிட்டிக்கு எந்த பொண்ணுமே ஈஸியா மடங்கிடும். இதுல செண்ட வேற அடிச்சிட்டோம்னா அந்த சேட்டு பொண்ணை ஈஸியா மடக்கிடலாம். வாம் சிக்கு வாம் சிக்கு வா. இந்த தேஞ்சு போன மூஞ்ச 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலே பயந்துருவானுங்க. சின்ன பொண்ணு அது கிட்ட போய் காமிக்க போறியா? பயந்து தொலைய போதுரா. காக்கூஸ் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு போற. எவன் எல்லாமோ காம்படிஷன் வரானே. நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் தான் சொல்லி எப்படியாவது சேட்டு பொண்ண கவர் பண்ணிடலாம். ஹாய், ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியே ஆகணும். லாஸ்ட் வீக் தான் யூஎஸ் போனேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் போறேன். எனக்கு கம்பெனிலே லேப்டாப், செல்போன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி மிஸ் பண்ணாம கேஎஃப்சில போய் சிக்கன் சாப்பிடுவேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா பிஸா கார்னருக்கு ஃபோன் பண்ணி வீட்லயே வாங்கி சாப்பிடுவேன். 1 hour once பெப்சி கோக்னு மாத்தி மாத்தி குடிச்சிட்டே இருப்பேன். டேய் எருமை, இதெல்லாம் என்ன பெருமையா? ஏன்டா விண்டு மில் உயரத்துக்கு இருக்கிற? உன் உயரத்துக்கெல்லாம் சீலிங் ஃபேன் ரிப்பேர் ஆனா விரல் விட்டு சுத்துறதோட நிறுத்திக்கோ. அனாவசியமா ஏன் ஆள் பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத. இந்த பாரு, சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுங்க. சாப்பிட்டு போற வர பொண்ணுங்களா டெவலப் பண்ணாதீங்க. சை. யாடா கூல் டியூட். ஐ அக்ரி. டேக் கேர். டேய், அவமானப்படுத்தினா கூட இங்கிலீஷ்ல பேசுறத நிறுத்தவே மாட்டீங்களாடா? ஐயோ, இந்த காலத்துல இமெயில் வந்துருச்சு, சேட்டிங் வந்துருச்சு, டேட்டிங் வந்துருச்சு. என்னென்னவோ பண்றானுங்க, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க, SMS அனுப்புறானுங்க. 1000 தான் ட்ரெண்ட் மாறி இருந்தாலும் இவருடைய ட்ரெண்ட் என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரிமா. அந்த பூ பூத்ததும் அத தலையில எடுத்து வைக்கிறதுக்கும் தரையில தூக்கி போடுறதுக்கும் நமக்கு தாமா உரிமை இருக்கு. எஸ், இப்படி டயலாக் பேசிட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமாண்ணே, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடுனே. சூப்பர் டைலாக்ண்ணே. இத நான் யூஸ் பண்ணிக்கிறேனே. டேய், இன்னும் படமே ரிலீஸ் ஆகணும், அதுக்குள்ள திருட்டு வீசிரியா? டேய், பொண்ணு கொஞ்சம் கும்முன்னு இருந்தா போறமே. சோன் பப்படி விக்கிறவன், வேர்க்கடலை விக்கிறவன் ஆர்ம்ஸ டெவலப் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. எப்படி இவளை கவர் பண்றது? டேய், கையறா. வீட்டுக்கு பிறந்தவன உன்னை இந்த ஏரியால இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கேயே வாயான்னு பொழந்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதை அந்த இடத்துல ஓடி போயிடு. இது என்ன ஸ்டேஷன்? ஒரே கூட்டமா இருக்கு. ஏதோ ஒரு பையன் கதவு பக்கத்துல நின்று இருக்கான். தவறி கீழே விழுந்திருக்கான். பலமா அடிபட்டு. ஐயோ, ஒருவேளை சிக்கியா இருக்குமோ? என்ன சார் பண்றது? இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். இப்படியே ஓட ட்ரெயின்ல டோர் பக்கத்துல நிக்கிறது. இப்ப பாருங்க. ஆமா ஆமா, எங்க உள்ள ஒழுங்கா உட்காந்து வரீங்க? எல்லாம் தொண்டு தானே வரீங்க. கரெக்டா சொன்னீங்க சார். எங்க சார் இந்த காலத்து பசங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. இவனுங்களால இப்ப நமக்கு லேட் ஆகுது பாருங்க. பாவம், யாரோ ஒரு பையன் விழுந்துட்டான் போல. என்ன பாக்குற? என்ன? யாரோ விழுந்துட்டாங்க. பாவம், யாரும் தெரியல. யாரோ. சிக்கி, அங்க நிக்காத, உள்ள வா. ஓகே. நான் ஏன் இவ்வளவு யோசிக்கணும்?
போறியா? சிக்கி சிக்கி கொஞ்சம் இறங்கி வா, உன்கிட்ட தனியா பேசணும். என்னாச்சு? இறங்கு. என்ன வருஷா தூங்கல? I'm really disturbed, சிக்கி. For what? ஏன் என்னாச்சு? அது எப்படி சிக்கி ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ப்ரப்போஸ் பண்ற? வர்ஷா அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த 12 hours ஜர்னில எப்படி எனக்கு உன்னை பிடிக்கும் நீ நினைக்கிற? இந்த ஷார்ட் டைம்ல சிக்கி நான் எப்படி உன்னை என்னோட லைஃப் பார்ட்னரா டிசைட் பண்ண முடியும்? 12 hours ஜர்னில கஷ்டம்தான். சரி ஓகே வர்ஷா, நான் உன் லாஜிக்லயே வரேன். உனக்கு உங்க வீட்டுல ஒரு பையன் பாக்குறான்னு வச்சுக்கோ. பொண்ணு பார்க்க வர அந்த பையன்கிட்ட நீ ஒரு 10 நிமிஷம் பேசுவியா? 10 minutes பேசுவல? அந்த 10 minutesல அவனை பத்தி உனக்கு என்ன வருஷம் புரியும்? ஆனா வீட்டுல வந்து பையன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, அது மட்டும் எப்படி வருஷா? சிக்கி எவ்வளவு நிமிஷம் பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல. அந்த 10 நிமிஷத்துல நான் ஓகே சொல்றது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? புரியல. முதல்ல எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்கிட்டயே சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். ஓகே, நம்ம வீட்ல நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிரும் அவன் என்ன சந்தோஷமா தான் வச்சிருப்பான்னு. வாட்? அவன் என்ன நல்லாதான் பாத்துக்குவான். அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருக்குன்னே சொல்லுவேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்கி. வர்ஷா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல நம்பிக்கை வரணும், அது முக்கியம்தான். நான் ஒத்துக்கிறேன். உனக்கே நீ கொஞ்சம் ஆனஸ்டா யோசியேன். இந்த 12 hours ஜர்னில ஏதாவது ஒரு நிமிஷம், ஒரு சிங்கிள் மூமெண்ட் நான் உன்னை சந்தோஷப்படுத்திருக்க மாட்டேன்? அப்கோர்ஸ் இவ்வளவு நேரம் நீயே என் கூட நின்னு பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை இல்லாமையா? சரி வருஷம், உன் வீட்டுல போய் சொல்லு ட்ரெயின்ல என் கூட 12 hours டிராவல் பண்ண பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. பிளீஸ் வர்ஷா, போய் சொல்லு. அவங்க என் கூட வந்து பேசட்டும். அந்த 10 minutesல அவங்க அதை முடிவு பண்ணட்டுமே. சிக்கி, உனக்கு அது புரியல. நான் சொல்றது உனக்கு புரியல. You're not trying to understand me. I don't want to understand. ஏய், என்னாச்சு வர்ஷா? வர்ஷா என்னாச்சு? ஏன் இதுக்கெல்லாம் அலற? ஐயோ, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. எங்க? நான் பாக்குறேன். எங்க? இப்படியா? தெரிய மாட்டேது. ஒண்ணு இல்ல, நான் பாக்குறேன். எங்க? ஒன் செகண்ட், ஓகே, 1 second. டேய் வெங்கி, வெங்கி, எந்திரா. என்னடா? என் போன்ல பேலன்ஸ் இல்ல. டேய் மச்சான், தாடா. போடா. டேய் வெங்கி, தாடா. இந்தடா. மனுஷன தூங்க விட மாட்டேன். என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, 1 second. ஐயோ, கண்ணுக்குள்ள ஏதோ வெங்கி, என்னடா? ஆன் பண்ணி தாடா. ஆனா இதாண்டா இருக்கு. மச்சான், லைட் ஆன் பண்றா. ஏன்டா? இப்பலாம் ட்ரெயினுக்குள்ளேயே பவர் கட்டா? ஆன் பண்றா. மச்சான், அப்படியே கட்டு. போடுறா டேய், அப்படியே காட்டுறா. பஷா, டேய், புரியுதா? அப்படியே புடி. டேய், லெஃப்ட்ல கட்டு. கண்ணை ஓபன் டேய், இறக்கி பிடிக்கவா? எதுக்கு இறக்கி பிடிக்கணும்? ஏய், அப்படியே பிடி. டேய், என்னடா நடக்குதுங்க? வழக்கத்துக்கு மாறா ட்ரெயின் வேகமா ஆடும் போதே நினைச்சேன்டா. வர்ஷா, கண்ணு தர. கண்ணுலையா? இரு, சின்ன தூசி தான். தூசியா? ஏய், இருப்பா, நான் ஊதுறேன். தூசியாப்ல எல்லாரும் தூக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்ல பிள்ளைட்டீங்களாடா? டேய், ட்ரெயினுக்குள்ள இவ்ளோ லைட் இருக்குடா. இதெல்லாம் விட்டுட்டு என்ன விளக்கு பிடிக்க சொன்ன பாரு. நீதான்டா உண்மையான ஃப்ரெண்டு.
நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. யாரும் பார்க்கல, எல்லாரும் தூக்கிட்டீங்கல்ல, அப்படிதாண்டா இருக்கணும். ஆட விட்டுக்கு பிறந்தவனே, இதையும் விட்டு வைக்கலையாடா? ஆட பாவிகளா, இதுக்கு பேர் தான் ஏர்லி மார்னிங் ஷோவாடா. டேய், இதுக்கு மேல சத்தியமா பார்க்க முடியாதா? இனிமே சத்தியமா பார்க்க முடியாது. நான் தூங்குறேன்டா. நீ இவன் தூங்க மாட்டான், இவன் சத்தியமா தூங்க மாட்டான். போனதா சிக்கி, அங்க போன் ரிங், அது யாருன்னு பாரு. ஷோர். ஹலோ 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 ஹலோ. ரெஸ்பான்ஸே இல்லை. ஓ, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல வர்ஷா. ஃபோன் பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. சரி. என்னலே பையன் குரல் கேக்குது? டிடி சொன்னது சரிதான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். வர்ஷா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ அதுக்கு ஆனஸ்டா பதில் சொல்லணும். என்ன கேளு. இப்போ நான் ஒரு ஸ்டேஷன்ல பாதிலே இறங்கி போயிட்டேன்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவ? வாட்ச்ல வேற தண்ணி. சிக்கி, இத புடி. ஏய், வாட்ச். உனக்கு எல்லாமே ஈஸி தான் சிக்கி. பிடிச்சதெல்லாம் கிடைச்சிடணும் இல்ல? ஒரு விஷயத்தோட வேல்யூ தெரிஞ்சாதானே அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். இல்லனா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்ட சிக்கி. அது என்னோட ஃபேவரட் வாட்ச் தெரியுமா? அப்படித்தான். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கூடயே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் அது நம்மளை விட்டு பாதிலே போயிடும். அவாய்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். Take life as it comes. Don't confuse yourself. உன்னை நீயே குழப்பிக்காத. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் செயின் பிடிச்சி எடுத்தேன். ஐம் சோ சாரி. நோ சாரி. ஹலோ மிஸ்டர், போதும். இவன் வேற ஒருத்தன். ஓவர் ரூட் கிளியர் ஆச்சு, வண்டி போலாம். கன்ஃபார்மா போலாங்களா? போலாம், வண்டி மூவ் பண்ணலாம். என்ன பண்ற? நீ போனதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்த. நான் போனதை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாட்ச் விழுந்த இடத்துல இருந்து 15 லேம்ப் போஸ்ட் நான் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் இட். என்ன மக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கும்ண்ணே. ஒண்ணுமில்ல, சொல்லுங்கண்ணே. நம்ம தங்கச்சி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருக்கா. சரிங்கண்ணே. நான் போன் பண்ணா யாரோ ஒரு பையன் குரல் கேக்குது. மறுபடியும் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியாண்ணே? எனக்கு என்னமோ சரியா படல. இப்ப ட்ரெயின் என்னமோ திருநெல்வேலி தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணே. நீ ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துறியாலே? சரிங்கண்ணே. உனக்கு தான் நம்ம தங்கச்சியை நல்லா தெரியும்ல. பிறகு தங்கச்சியை பார்த்தோன்னே போன் அவகிட்ட கூட பேசணும். உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனே.
எவன்ல அவன்? என்ன மக்கா? அண்ணே அந்த பையன் நம்ம தங்கச்சி கைய இழுத்துட்டு போத பார்த்தோம்ண்ணே. என்ன பார்த்த உடனே 2 பேரும் ஓடிட்டவண்ணே. நினைச்சேன்ல நினைச்சேன். அண்ணே வண்டி இப்ப நார்வேல் தானே வந்துட்டு இருக்கு. அங்க போட புடிச்சலாமண்ணே. வண்டி இங்க தானே வருது, நான் பாத்துக்கிட்டேன். அவன என்னல நடக்குதுங்க? என்ன ஸ்டேஷன் வந்துச்சு சிக்கி, நான் கிளம்புறேன். வர்ஷா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கற சிக்கி? வர்ஷா, ஐ நோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், ஆனா நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு வழி விடு சிக்கி, நான் போகணும். இல்ல வர்ஷா ப்ளீஸ், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் போகணும். நோ வர்ஷா, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் இறங்கணும். சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் போகணும். இல்ல வர்ஷா, ஒரு பதில் தெரிஞ்சாகணும். நம்ம 2 பேரும் பேசுறத எங்க அண்ணன் பார்த்தாருன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பழகி விடு சிக்கி, நான் போகணும். வர்ஷா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல, பட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா அது நீ சொல்லாமலே போற. இப்போ ரொம்ப முக்கியம். அதான் என்னால தாங்கிக்க முடியல வர்ஷா. சொன்னா புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் பேசுறத யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கூட என் அண்ணா கிட்ட சொல்லிடுவாங்க. வழி விடு சிக்கி, நான் போகணும். இல்ல வர்ஷா ப்ளீஸ், நீ சொல்லிட்டு தான் போகணும். ஐயோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சிக்கி. நான் எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட பேசி எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். வர்ஷா, என்ன சொன்ன? எஸ், ஐம் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. நீ அடிக்கடி சொல்லுவியே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ்னு, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் வந்தது. எப்போ அந்த டிடிஆர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாரோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ நான் உன்னை விட்டுட்டு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனேனோ, தட்ஸ் த டைம் உன் ஆப்சன்ஸ் என்ன ஃபீல் பண்ண வச்சது. சிக்கி, நீ என் கூட இருந்தப்ப விட இல்லாதப்போதான் உன்னை பத்தி யோசிக்க வச்சது. அப்புறம் உன்னை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயம் வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் அடிபட்டு விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அது நீயா இருக்குமோன்னு நினைச்சு நான் பதற போய் தேடிட்டு இருந்த சிக்கி. நான் ஏன் உன்னை தேடணும் சிக்கி? That's the time I realized இதெல்லாம் தான் நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேங்கிறத புரிய வச்சது. ஆனா எல்லாத்துக்கும் டைம்னு ஒண்ணு இருக்கு சிக்கி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிடுறேன். நான் ஓகே சொல்லிட்டா போல. பாய். தேங்க்ஸ் வர்ஷா. ஓகே, நான் போகணும். அண்ணே, நம்ம தங்கச்சியோட கையை பிடிச்சிருக்கானே. அவன் கையை கட்டி இழுத்துட்டு வாங்களே, குடுலாத. இறங்கல, இறங்கல, இறங்கல. ஐயோ அண்ணன், கை விடுறா, கை விடுறா, விடுறா.
வாழே எப்படி எங்க அம்மா கையை பிடிச்சிருக்கான்? வாழே வாழே என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி கையை பிடிப்பலே. என் ஃப்ரெண்ட் விடுங்க. இந்த தம்பி டேய் விடுறா, அவரு ஏதோ யோசிக்கிறாரு. லே விடல யாம்னே வெணுக்கல. தம்பி பயராதீங்க, நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டானுங்க. லே மாப்பிளல மாப்பிள்ளையா இந்த 11 22 33 அது என்ன? மேட்ரிமோனி. என்ன கலவையோ? ஆமா, நீங்க 3 நாள் கழிச்சு வரல அம்மா சொன்னாவல்ல? சொன்னாங்க. அம்மா கிட்ட எல்லாமே பேசியாச்சு தம்பி. நீங்க இனி பொண்ணை பார்க்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுவும் நடந்துருச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவாமா, நீ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சேன். அதான் நீ மாப்பிள்ளையோட வண்டியிலேயே வந்துட்டியே. பிறவு என்கிட்ட பொய் சொல்லாதம்மா. அண்ணன் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுதாம்மா பண்ணுவேன். சாரிண்ணா. பரவாயில்லம்மா. கத்தி கழுத்துக்கிட்ட வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீன் பிளான் பண்ணிருப்பியே. டேய், ஜாவா C++ தட்டுறவனுக்கு எல்லாம் ஆக்ஷன் செட் ஆகாது மச்சி. ரொமான்ஸ் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. கரெக்ட். வாமா, உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தான். நீ என்ன பண்ணிருக்கணும்? டேய் விடுறா. உங்க அண்ணன் கத்தி எடுத்து கழுத்துல வச்சால, ஒண்ணே நீ உங்க அண்ணனை தடுத்துருக்கணும், இல்ல இவனை காப்பாத்திருக்கணும். ரெண்டுத்தையும் விட்டுட்டு காதை இருக்க முடிக்கிட்ட மச்சி கூல்டா. உங்க அண்ணன் இல்ல பிச்சில் வெடியா கொளுத்துறான். டேய் விடுங்கடா. கோவப்படாதப்பா, என்ன மன்னிச்சிடு. நாங்கெல்லாம் சாஃப்ட்வேர் பசங்க சார். சாஃப்ட்வேர் டீல் பண்ணுங்க, இவ்வளவு ஹார்டா டீல் பண்ணாதீங்க. வலிக்க தெரியுமாடா? சரி மச்சான், ஃப்ரீயா விடு. போடா. டே வா மச்சி. லெஸ் டென்ஷன் மோர் லவ். ரேடியோல லவ் குரு அப்பயே சொல்லுவாரா, லவ் பண்றதுக்கு லக்கு வேணும்னு. நீ லக்கி மச்சி. சிக்கி, உனக்கு சிக்கிச்சுரா. மச்சி கவலைப்படாதடா, உனக்கும் சிக்கும். நீ கூட அடிக்கடி சொல்லுவல்ல, ஒரு பொண்ணை பார்க்கணும், பார்த்தோன்னு நம்ம செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே அவ பின்னாடியே ஓடணும்னு. அந்த மாதிரி எனக்கும் தோணுச்சுரா. டேய் யாருடா? யூ மீன் ஆண்டி? மானகி பேட்டி. टाटा बाय पूरी, मैं आता हूँ. சரிம்மா போலாமா? சரிண்ணா, கிளம்பு. வண்டி எடுங்களா? அட பாவி, பொண்ணெல்லாம் வேற பாத்து வச்சுட்டு நடுவுல என்ன வேற செட் பண்றியா? ஏய் இல்ல சத்தியமா நீ தான் எங்க அம்மா பார்த்த பொண்ணுன்னு தெரியாது. உன்னை பார்த்த உடனே ஒரு ஃபீல் வந்துச்சா, அவன் பின்னாடி அப்படியே வந்துட்டேன். போடா போடா. எங்கும் திருந்திருப்பேன் வாட்ஸ்அப், இப்பொழுது உன்னை கடத்திட வேண்டிய வாட்ஸ்அப். உந்தன் முகவரி தேடி அலைந்து திரிந்து கலைத்து கண்டு கொண்டேன். முதல் பக்கம் பார்த்த பின்னை முழுவதும் கண்டு கொண்டேன். ரயில் பயணத்தில் ரதி இங்கே பார்த்ததும் வந்தே, அனுதினம் இங்கே அவளுடன் வாழ்ந்திட நின்றே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சிரிப்போடு கண்ணத்தில் முத்தம் நச்சென்று உரிமையில் தருவேன். கடமையில் நான் தந்திரம் செய்து உன்னிடம் மந்திரம் செய்வேன்.
Chicky get the chubby cheek. Tell me when they wanna kiss. If you wanna give me back. துருதுரு பெண்ணே உன்னாலே துண்டானேனே காத்திருந்துன்னை பார்த்ததும் ரெண்டானேனே கனவில் ஒருவேளை காதலை நான் கண்டேனோ தரையில் வருவது என் நெஞ்சில் நீயே தானோ Taking a baby, tell me that now yo Taking it back in my heart, tell you do I feel so என்னடி கண்மணி கண்ணடி என்னுடைய ஜாடி சிவாயோ பார்த்தது போதும் என்று நான் விட்டு செல்வேனோ நாட்டை கூட்டை பாவனை என்னையே மாத்துது கூந்தல் அழகேனில் பாச கயிறு பிரியுது ரயில் பயணத்தில் ரதி இங்கே பார்த்ததும் வந்தே அனுதினம் இங்கே அவளுடன் வாழ்ந்திட நின்றே ரயில் பயணத்தில் ரதி இங்கே பார்த்தது வந்தே அனுதினம் இங்கே அவளுடன் வாழ்ந்திட நின்றே சிக்கு புக்கு